ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன் அத்தியாயம் 17. உண்மையை சொல்லப்போனால் உங்களோட தொந்தரவையும் நீங்கள் இடைஞ்சல்களை தாங்கிக்க முடியாதுன்னு தான் எங்கேயோ அவுட் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அனாவசியமாக இனி நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். திருச்சிற்றம்பலம். மேலும் ஏதோ சொல்ல அவன் லொட்டென்று ரிசீவரை வைத்து துண்டித்தான். கோபத்தில் சிவந்த முகத்தோடு நிமிர்ந்தார் அவர். கையை கட்டி நின்று அவர் பேசுவதற்காக காத்திருந்த தர்மா அவரின் கோப முகத்தை பார்த்துவிட்டு மெல்ல கேட்டான். அவ ஏதாவது அவமானப்படுத்தி பேசிட்டாளா ஐயா? எங்கேயோ வெளியூர் ஓடி போயிட்டாளாம். வெளியூரா? நமக்கு பயந்து ஓடிட்டாளோ என்னவோ? திட்டத்தோடு தான் அவள் வெளியூர் போயிருக்கணும். அவள் எங்கே போனாலும் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவளை விடவே கூடாது தர்மா. நான் அவளை தேடி பிடிச்சு இழுத்துக்கிட்டு வரேங்கய்யா. இவ்வளவு தூரம் திமிரோட நடந்துக்கிறவ இனி என்னோட ஒத்துழைப்பான்னு எனக்கு தோணலை. நான் ஆசைப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் என் கைக்கு வந்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு பொருளே உலகத்தில் இருக்கக்கூடாது. எங்கிருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிட்டு தர்மா தலையை ஆட்டினான். கடல் மட்டத்திலிருந்து ஏராளமான உயரத்தில் சிகரம் வைத்திருந்த ஹேமன் ஹண்டி பனிப்புகை குட்டி குட்டி மேகங்களாய் சுற்றுப்புறத்தில் வாக்கிங் போய் கொண்டிருந்தன. திரும்பின பக்கமெல்லாம் மரங்களும் செடிகளும் பசேலென்று தரையை போர்த்தியிருந்தன. அந்த மத்தியான வேலை 1:30 மணிக்கு கூட சூரியன் 99% வடிகட்டப்பட்டு லேசாய் இருள் கவிழ்ந்த மாதிரி உணர்வு. சரிந்த மலைப்பகுதியில் பொதுவாக ஆள் நடமாட்டத்தை பார்க்க முடியவில்லை. அவ்வப்பொழுது உயர்ஜாதி கார்கள் மட்டும் முழுவதும் ஏறப்பட்டு குளிர் கண்ணாடிகளோடு வெண்ணையாய் துண்டுகளாய் வழுக்கிச் சென்றன. அடர்ந்த செடிகளுக்கு பின்னால் கிசு கிசுப்பாய் பேச்சொலி கேட்டன. உற்று பார்த்தால் மெய்மறந்த ஜோடிகளை பார்க்க முடிந்தது. அந்த 5 நட்சத்திர ஓட்டலின் வாயில் அருகே இருந்த பீடா ஸ்டாலுக்கு பக்கத்தில் நின்றிருந்தான் தர்மா. தலையை சுற்றி மப்ளரை கட்டி கொண்டிருந்தான். பிஸ்கெட் நிறத்தில் ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். 4 மணி நேரங்களாய் அங்கே காத்திருந்ததில் கிட்டத்தட்ட 3 பாக்கெட் ஃபில்டர் வில்ஸை சாம்பலாக்கி உதிர்த்திருந்தான். அந்த வினாடி சட்டென பரபரப்பானான். இரத்த நிற மாருதி சரேல் என்று ஓட்டலுக்குள் பிரவேசமானது. போர்ட்டிகோ அருகே இருந்த கார் பார்க்கிங்கை தஞ்சமடைந்த அந்த காருக்குள்ளே இருந்து கீழே இறங்கினாள் தாமினி. போர்ட்டிகோ படிகளில் வேகமாய் தடதடவென்று உள்ளே சென்று மறைந்தாள். அவள் கண்களை விட்டு அகலும் வரை பார்த்து கொண்டு நின்றிருந்த தர்மா சிகரெட்டை காலில் தேய்த்துவிட்டு வேகமாய் எதிர்சாரி டெலிஃபோன் பூத்துக்கு போனான். உள்வாங்கியிருந்த டெலிஃபோன் கூண்டுக்குள் நுழைந்து எண்களை சுழற்றினான். சில வினாடிகள் பீப் சத்தங்கள் கேட்டன. அதைத் தொடர்ந்து சிற்றம்பலத்தின் குரல். ஹலோ ஐயா, நான் தர்மா பேசுகிறேன். சொல்லுடா, எங்கேருந்து பேசுகிற? கர்நாடகாவா? ஆமாங்க ஐயா, இங்கே ஹேமன் ஹண்டிக்கு ஒரு மலை பிரதேசம். இங்கே தான் தாமினி இருக்கா. நமக்கு கல்தா கொடுத்துட்டு அவள் போய் பதுங்கிக்கிட்ட இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? அந்த மேனேஜர் பயலை மிரட்டினேன். அவன் வாயை திறக்க மாட்டேன்னுட்டான். நீ வாயை திறந்தா